பேசலாம். தூத்துக்குடி செல்வம், டெல்லி சட்டமன்ற தேர்தலுடைய எதிர்பார்ப்புகள் பாஜகவிற்கு என்னவாக இருக்கிறது? எப்படி ஷீலா தீக்ஷித்துக்கு காங்கிரஸில் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறதோ அதே மாதிரி 27 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் சுஷ்மா ஸ்வராஜுக்கு அப்படியான ஒரு வரலாறும் உண்டு. அப்படி இருக்கையில் இந்த முறை என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது? இதயத்துல்லா சொல்வது போன்ற பல குற்றச்சாட்டுகள், தேர்தல் ஆணையத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறீர்கள் போன்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிற என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இப்போ டெல்லியில தேர்தல் முன்னணி நிலவரங்கள், அதாவது போஸ்டல் ஓட்டு, அஞ்சல் வாக்குப்பதிவு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம உங்க தொலைக்காட்சியிலே நம்ம பாக்குறோம். அதுல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்குங்கம்மா, அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் ரொம்ப என்னோட மூத்தவர், என்னுடைய மரியாதைக்குரியவர். அதே நேரத்துல ஏதோ ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் ஒத்துழைத்ததை போலவும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்த போல பேசினாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களிலே மரியாதைக்குரிய அம்மையார் ஷீலா தீட்சித் அவர்கள் 3 முறையும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 3 முறையும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை தர முடியாததனுடைய பலனை நாங்க ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 1984க்கு பிறகு அதுல ஒரு 6 ஆண்டு காலம் அடல் பிகாரி வாஜ்பாய். செல்வம் சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க, அதோடைய தொடர்ச்சியா நீங்க சொல்லலாம். பாஜக தற்போது போஸ்டல் பேலட்ஸோடைய அந்த வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தோம்னா, தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. பாஜகவுடைய நீண்ட நாள் ஒரு கனவா, நீங்கள் இங்கே மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகும் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு. இந்த முறை அது எப்படியாக இருக்கிறது? இல்ல, அது தலைநகரம் டெல்லியில மீண்டும் அதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதுதான் அந்த மக்களுக்கும் நல்லது, பாரதிய ஜனதா கட்சிக்குமே கூட நல்லது. அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த அந்த காலத்துல நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மரியாதைக்குரிய நினைவில் வாழ்கிற திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க. அது தொடர முடியல, அது பல்வேறு கட்டங்கள்ல தொடர முடியல. மத்தியில ஆட்சி அதிகாரம் கூட எங்களை விட்டு போயிடுச்சு. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சியா இருந்தாரு. அதுக்கு பிறகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல 3வது முறையும் இருக்காங்க. இதுல டெல்லியில அந்த ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்ன காரணம்னு என்ன கேட்டீங்கன்னா, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அண்ணா ஹசாரே அவர்களோடு ஊழல் எதிர்ப்பு, இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அரசியலில் கால் பதித்த அல்லது அந்த இயக்கங்கள் பொது வாழ்க்கையில கால் பதித்த அந்த காலத்துல ஒரு IRS ஆபீசரா இருந்த அவரு அரசியல்ல ஒரு பொது வாழ்க்கையில கால் பதித்த அண்ணா ஹசாரேவுக்கு உதவியாக கால் பதித்த காலத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. காங்கிரசுக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழலுக்கு எதிராகத்தான் திரு அண்ணா ஹசாரே அவர்கள் ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தொடங்கினார். அதுல இவர் முன்வரிசையில அவருக்கு துணையாக நின்றார். ஆனால் திரு அண்ணா ஹசாரே அவர்களோடு முரண்பட்டு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு இவர், பெரியாரோடு அண்ணா முரண்பட்டதை போல அண்ணா ஹசாரேவோடு அரவிந்த் கெஜ்ரிவால் முரண்பட்டு தான் இவர் தேர்தல் களத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சமீப நாட்கள்ல ஒரு ஊழல் வழக்கில் முதலமைச்சராக இருக்கிற ஒருவர், இருந்து கொண்டிருக்கிற ஒருவர் ஊழல் வழக்கில் முதலமைச்சராகவே சிறைக்கு சென்றது திரு அண்ணா ஹசாரே அவர்கள் தான். அதுல நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் ரொம்ப பெரிய, அவர் மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அறிவாளி, ஆகச்சிறந்த அறிவாளியாகவும் ஆகச்சிறந்த நேர்மையாளராகவும் கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவருடைய பிம்பத்தை தகர்த்து விட்டது. அதுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும்,
நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது, நீதிமன்றம் பிணை கொடுத்தது. அவர் வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மாய கூட்டணியை அவர்கள் கட்டமைத்து அதுல வந்து தேர்தல் பிரச்சாரத்துல அவர் சிறையில இருந்து வெளியே வந்து அவர் என்னமோ ஊழலில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லாமல் அவர் மீது ஒரு பொய் வழக்கு போட்டதாக எல்லாம் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு, முடியல. டெல்லியில இருந்து இருக்கிற 7 நாடாளுமன்ற தொகுதியில் 7 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது தொடக்க நிலை. நான் வாக்கு எண்ணிக்கை வந்து இப்போ வந்து ரொம்ப பெருசா வந்துருச்சு நான் நினைக்கல. இது வந்து போஸ்டல் வாக்குகள், அஞ்சல் வாக்குகள் தான் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சல் வாக்குகள் எண்ணிக்கையினுடைய நிலையே தொடக்கமே வந்து பாரதிய ஜனதா கட்சி மதிக்க தகுந்த முன்னேற்றங்களை பெற்று வருகிறது. ஆனா கருத்து கணிப்புகள் எல்லா காலங்களிலும் வெற்றி பெற்று விட்டது அல்லது கருத்து கணிப்பு முடிவுகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆகவே கொண்டாடுகிறோம் இல்லை. ஆனா ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் எப்படி விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடந்த 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளாகட்டும் அல்லது மற்ற குற்றச்சாட்டுகள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது இல்லை. இன்றைக்கு வரை பிரதமர் அவர்கள் மீதோ அல்லது மற்ற அமைச்சர்கள் மீதோ ஒரு ஊழல் வழக்கை, ஊழல் குற்றச்சாட்டை யாராலும் சொல்ல முடியல. அதனால இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து 3வது முறையும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஊழலற்ற அரசை, ஒரு நல்ல வலுவான கட்டமைப்பு உள்ள ஒரு இந்தியாவை, பாதுகாப்பான இந்தியாவை, உலக அரங்கில் மரியாதை உள்ள இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய தகுதி படைத்த ஒருவர் இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்கிறார். இவர் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு 3வது முறையும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்தியா கூட்டணி என்கின்ற பெயரில் முரண்பட்டவர்கள் எல்லாம் உடன்பட்டு ஒரு இந்தியா கூட்டணி என்கிற பெயர்ல ஒரு கூட்டணியை கட்டமைத்து பாரதிய ஜனதா கட்சி மீது நாங்க கூட்டணியை இந்த முறை கட்டமைக்காதது எங்களுக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொன்னாரு. அவர் அதை ஒப்புக்கொண்டாரு. நான் இதுக்குள்ள வரல, நான் நாடாளுமன்ற தேர்தல் தாண்டி வரேன். நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க வந்து ஒரு முரண்பட்டவர்கள் எல்லாம் உடன்பட்டு கூட்டணி அமைத்து பார்த்தார்கள். அப்படி இருந்தும் கூட 240 இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. மிக குறுகிய எண்ணிக்கை உள்ள எண்ணிக்கையில நாங்கள் தனிப்பெரும்பான்மை இழந்தோம். ஆனாலும் கூட்டம் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய தோழர்களோடு இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்குமா இவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில கட்டமைத்த அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற கட்டமைப்பு, அந்த பிம்பம் உடைந்து விட்டது. 2வது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வைத்த குற்றச்சாட்டுக்களை விட காங்கிரஸ் வச்ச குற்றச்சாட்டு தான் கடுமையான குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனங்களை நான் அந்த கேஸ் வழக்குகளுக்குள்ளர அதை போக வேண்டாம்னு பார்த்தேன். நீங்க தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வச்சதுனால கேட்கிறேன். இந்த வழக்குகள்ல மற்றவர்களுக்கு அதே கிரவுண்ட்ல, அதாவது நான் சட்ட ரீதியா சொல்றேன், சட்ட ரீதியாக அவர்களுக்கு கிடைத்த இதே மாதிரியான மணி லாண்டரிங் ஆக்ட் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சட்ட ரீதியாக எத்தனை நாளில் பிணை கிடைக்குது அப்படிங்கிறதும், மணி சிசோடியா மாதிரியான ஒரு துணை முதலமைச்சருக்கு எத்தனை மாதங்கள் கழித்து பிணை கிடைத்தது என்பதில் தொடங்கி, நீங்கள் வந்து அவசர சட்ட திருத்தம் கொண்டு வந்து காவல்துறையுடைய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணும், உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் கொஞ்சம் கூட டெல்லியில் ஒரு மாநில சட்டப்பேரவை என்று ஒன்று இயங்குகுது அப்படிங்கிற இடத்திற்கே இல்லாமல் அது முழுவதையுமே நீங்களே வச்சுக்கிற மாதிரியான பல அவசர சட்ட திருத்தங்களை கொண்டுட்டு வந்தது. அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் கவர்னரை வச்சு என்ன மாதிரியான அங்க சர்ச்சைகள் வெடித்ததுன்னு பாஜக எந்த அளவிற்கு பொலிட்டிக்கலா டஃப் கொடுத்துச்சு அங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி ரூலிங் பார்ட்டிக்கு அப்படிங்கிறது கணக்கில் கொள்ள வேண்டிய ஒன்று இல்லையா? சகோதரி, ஒண்ணு கேளுங்களா, நீங்க டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி தான். அதுல லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் பவர் அதிகம். அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா உள்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதி டெல்லி. அதனால நீங்க வந்து இப்போ நம்முடைய புதுச்சேரி இருக்கு, புதுச்சேரியில பாண்டிச்சேரியில வந்து என்னதான் மாநில அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் எல்லாம் இருந்தா கூட
அது டெல்லியினுடைய நேரடி உள்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிங்கிறத நீங்க தயவு செய்து, இது நம்முடைய அரசியல் சட்டம் வகுத்திருக்கிற நெறிமுறைகள். அதனால இதை நம்ம மறுத்து பேசிட முடியாது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அப்படி இருந்தும் கூட டெல்லியில மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னொன்னு தயவுசெய்து சகோதரிக்கு நினைவுபடுத்துறேன். மணிஷ் சிசோடியாவினுடைய பிணை அவருக்கு மறுக்கப்பட்டது அதுக்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு சம்பந்தம் கிடையாது. அது நீதிமன்றம், அதாவது இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும் அல்லது சிபிஐ ஆகட்டும், மற்ற எல்லாமே ஒரு தனி அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அமைப்புகள். இதுல நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு பிணை கொடுக்கறாங்க, ஒருத்தருக்கு பிணை மறுக்கப்படுகிறது அல்லது பிணை அவருடைய சிறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து, வழக்கில இருக்கிற பிரேமா பேசி கேஸ பொறுத்து அந்த வழக்குல நீதிமன்ற காவல் நீடிக்கப்படுவதும் பிணை கொடுக்கப்படுவதும் நடக்கும். இன்னும் கூட நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. டெல்லியில நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே பிணை வழங்கப்பட்டது. அது ஒண்ணு. சட்ட ரீதியா இருக்கிறது தான், நாம தொடர்ந்து அத பேசுவோம். அண்ணன் இதயத்துல அவர்களுக்கு தெரியாது இல்ல, ஷீலா தீட்சித் அவருடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஷீலா தீட்சித் அவருடைய மகன் மேல, மருமகள் மேல, ஷீலா தீட்சித் மேல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டுதான் இந்த கடைசி கட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் முதல் 5 ஆண்டுல அவர்கள் மேல சுமத்தப்பட்டது. அடுத்து 10 ஆண்டுகள் அந்த மக்கள் ஷீலா தீட்சித்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஷீலா தீட்சித் செஞ்சாங்க. இன்னைக்கு நிலைமை காங்கிரஸ் ஒரு இடம் கூட ஒரு இடம் அந்த 15 ஆண்டுகளும் பாஜக பலம் வாய்ந்த பாஜக டெல்லியில ஆட்சியில இல்லாம போச்சு. அடுத்து 15 ஊழல்ல பெரிய ஊழல் செஞ்சாங்களா பாஜக? டெல்லி இருவருக்குமே சொல்றது, டெல்லி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 27 ஆண்டுகள் ஆட்சியில இல்லாமல் போன பாஜகவிற்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதும், அதாவது இப்போதைய முன்னிலை நிலவரப்படி வாய்ப்பு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதும், அதே நேரத்துல 27 ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இப்போ சமீபத்தில் அப்படின்னு அவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறதும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது தேர்தலில் மாறி மாறி வரக்கூடியது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான். அதனால இந்த ஒற்றை உதாரணம் 27 வருஷம் வரல, இனி வரவே மாட்டாங்கன்னு பாஜகவை யாரும் சொல்ல முடியாம தான் இன்னைக்கு மீண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு ஒரே ஒரு சீட்டை வாங்கி இருக்கிற காங்கிரஸ் அடுத்த தேர்தலில் மீண்டு கூட வரலாம். அது இப்போ முன்னிலை நிலவரப்படி நான் அதை தெளிவா சொல்லிடுறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வெற்றி தோல்வியை இப்போதைக்கே தீர்மானிக்கக்கூடிய சூழல் இல்லை. அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றவர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான். அதை நீங்க தயவு செய்து அண்ணன் சந்திரசேகர் மறந்துட மாட்டாரு. அது போக தயவு செய்து, அதாவது வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரும். அரசியல்ல ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் வாக்காள பெருமக்கள் அவர்களுக்கு அவருடைய மனநிலை எது சரி என்று படுகிறதோ அதை பொறுத்து வாக்களிப்பார்கள். அதை வச்சுக்கிடுவோம். அதே நேரத்துல நாங்கள் 98ஆம் ஆண்டில இருந்து இதுவரை நாங்கள் பொறுமை காத்திருக்கிறோம். தயவு செய்து தரணிதரன் குறுக்கிட உங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. நான் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன். இன்னொரு நிகழ்ச்சிக்கு போனோம். அதாவது டெல்லியில நடந்த மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டதை, 3வது முறை நாடாளுமன்றத்திற்கு எப்படி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தார்களோ அதை போல டெல்லி தலைநகரத்திலும் ஒரு மாற்றத்தை ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு டெல்லி மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். இல்ல, அந்த மாற்றத்தின் மேலதான் சந்தேகப்படுறாங்க காங்கிரஸ். நீங்க சுஷ்மா ஸ்வராஜ், ஒரே விஷயம் இருங்க தூத்துக்குடி செல்வம், நீங்க அரசியலை நாடாளுமன்ற நிகழ்வை ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடிய நபர். நாடாளுமன்றத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் அந்த ஊழல் பட்டியலை வாசித்து அதை கிழித்தெறிந்து எவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான உரைகளெல்லாம் நிகழ்த்தினாங்க. காமன்வெல்த் ஊழல், 2G ஊழல், எவ்வளவு ஊழல்கள் பட்டியலில் சுஷ்மா ஸ்வராஜும் அருண்ஜேட்லியும் நாடாளுமன்றத்தில் பேசினதை பார்த்தாங்க. ஓபி சைனி சிறப்பு நீதிபதி, நான் நாடாளுமன்றத்தில் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், யாரும் இதுவரை நிரூபிக்கலன்னு சொன்னாரு. என்ன பண்ணுனீங்க? ஊழல் பட்டியல் ஏதாவது ஒன்று நிரூபிக்கப்பட்டதா? இல்ல, அன்னைக்கு சிபிஐ யார் கண்ட்ரோல், இதாவது
அதாவது யார் வந்து எவிடன்ஸ் வந்து கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கல. நீங்க வழக்கு போட்டது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. வழக்கை திமுக ஊழல் வழக்கை திமுகவின் மீது 2G வழக்கு போட்டது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நடந்ததாக சொல்லப்பட்ட வழக்கு தான். அதனால நீங்க வந்து இதுல பாரதிய ஜனதா கட்சி அதுல பாஜகவோட நிலைப்பாடு என்ன தூத்துக்குடி செல்வம்? நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த வழக்கு மேல்முறையீட்டில் இருக்கிறது. அதனால நான் இன்னொன்னு கேளுங்க, ஒரு வழக்கு மேல்முறையீட்டில் இருக்கும் போது அதை விரிவா பேசுறதுக்கு இல்ல. அதே நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல, அப்படிதானே? அது கிடையாது. நீங்க யதார்த்த அதானே தூத்துக்குடி செல்வம். ஊழல் வழக்கில் மேல்முறையீடு இருக்கிறது. மேல்முறையீடு வழக்கு தீர்ப்பு விரைவில் வரும் என்று சொல்கிறார்கள். அதனால மேல்முறையீடு வழக்கு வந்து தயவு செய்து ஒண்ணு கேளுங்களா, நான் வெளியே அடுத்த நிகழ்ச்சிக்கு போக இருக்கிறதுனால டெல்லியில மிகப்பெரிய மகத்தான வெற்றியை மக்கள் டெல்லி தலைநகரத்து மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய முகமும் முகவரியுமாக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த டெல்லி மக்களுக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நன்றி தெரிவிக்கிறது. நன்றி.